Hi friends, welcome to Parpumnayum channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல ஒரு ட்ரையல் ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சென்னையில. ஸோ ஓரளவு எல்லா பிளேஸ்லயுமே இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பர்புன்மையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எம்மியான டேஸ்டியான இந்த பானிபூரி ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து 1 கப் வறுக்காத ரவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள 1/4 கப்பில் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவில் உள்ள வெந்நீர் சேர்த்து நம்ம வந்து மாவு நல்லா பிசையணும். மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து மாவை நல்லா இழுத்து நல்லா பிசையணும். ஸோ மாவு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம மாவு பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே வந்துருந்துன்னு சொன்னாங்க பூரி. ஸோ அதனால தான் நான் வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் வந்து பானிபூரி ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்டதும் கிடையாது. என்ன மாதிரி டேஸ்ட்டு எப்படி இருக்கும் பூரியில் நம்ம வந்து ஒரு மசாலா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. ஸோ அதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ தண்ணி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா திருப்பி ஒரு பிசையலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஈரமான ஒரு காட்டன் துணியில் நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து 30 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ஸோ இந்த மாவு ஊறுற நேரத்தில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரீன் அந்த சட்னி செய்வோம்ல, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் வந்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய அந்த மசாலா மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மீன்ஸ் என்கிட்ட வந்து அந்த கார்னிஷ் பண்ணுறதுக்குன்னு சின்ன கொஞ்சம் இலதாக இருந்தது. ஸோ நான் அதனால் வந்து இந்த மிக்ஸை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் நான் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இந்த கொத்தமல்லி இல்லை. ஸோ அதனால் நான் இது வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே இது ஆட் பண்ணது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் வச்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிட் குருமா வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா என்கிட்ட கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இது 3யுமே வந்து நம்ம சரிசமாக எடுத்து ஆட் பண்ணால் அந்த சாட் மசாலாவோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உரைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன், பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்வீட் சட்னி இருக்குல்ல, அதை செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு 6 பெரியச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். புளி கரைசல் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து வச்சு அந்த கரைசலை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, அந்த சாட் மசாலாக்குள்ளேயே
மசால் தூள், அதாவது நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் 3மே வந்து சரிசமமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நான் வெந்து தொளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து 1 கப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை வந்து அந்த சென்னா வந்து ஊற வச்சு நான் அந்த மாதிரி வெந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பதிலாக நம்மள்ட்ட என்ன ஒரு பட்டாணி சுண்டல், ஒரு கருப்பு கொண்டக்கடலை இருந்ததுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சிங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மைதா மாவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட அந்த தின் அளவு வந்து எல்லா பக்கமுமே வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா உப்பி வரும். இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன தட்டோ இல்லை கிண்ணமோ வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பூரியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து இந்த ஃபில்டர் மூடி இருந்தது, அதை வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவையும் நம்ம வந்து ஒன்று போல் நல்லா தேய்ச்சி அடுத்தடுத்த சப்பாத்தி ரெடி பண்ணி நம்ம பூரிகளை கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரி பொரிச்சு எடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பூரி வந்து நல்லா பொசுன்னு தான் வந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது பூரி. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதும் இல்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சு சாப்பிட்றது. இங்கே சென்னையில் தான் வந்து இந்த இப்போ எல்லா ஏரியாலையும் இருக்குது. பட் இந்த சென்னையில் வந்து எல்லா இடமும் பார்க்குற மாதிரியாக இருக்குது இந்த பானிபூரி அப்படிங்கிறது. ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ஹோட்டலில் வந்து வச்சுருப்பாங்க
அவ்வளோதான். இதுக்கு வந்து இப்போ தனியாக எங்கள் சென்னையில் பார்க்கும்போது தனியாக பானிபூரிக்குனே வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து நான் பார்க்குறேன். சார் நான் இதில் வந்து சோடாப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து புஷ்ஷுன்னு வந்திருக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து சோடாப்பு வந்து ஆட் பண்ணலை. அந்த பூரியை வந்து நல்லா நம்ம தின்னா தேய்க்க தேய்க்க நமக்கு நல்லா கொஞ்சம் பூரி வந்து நல்லா உப்பி வருது. இப்போ நம்ம அடுத்தடுத்து எல்லா பூரிகளையும் பொரிச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன். நான் செஞ்ச பூரியில் வந்து ஒரு பூரி வந்து உடைச்சி காமிக்கிறேன். எப்படி கிறிஸ்பியாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பானியில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டிலேயே எப்படி நம்ம வந்து பானி பூரி செஞ்சு நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காம பர்பம் கேம் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.